பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா தஸ்னியா. தஸ்னியானா என்ன அர்த்தம்? இருமைன்னு அர்த்தம். தஸ்னியா அப்படின்னா இருமை. இந்த இருமை என்பது எதனுடைய அடையாளமா? இஸ்முடைய அடையாளம். இருமைனா தெரியுதா? அரபியில் மட்டும்தான் இருமைக்குன்னு தனி வார்த்தை இருக்குது. நம்ம அன்றைக்கே சொன்னோம்ல, தமிழில் வந்து ரெண்டு பேனான்னு சொல்கிறதுனா இரண்டுன்னு போட்டு தான் பேனா நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஆனால் அரபியில் வந்து இங்கே பாருங்கள், கலமுன். கலமுன்னு அர்த்தம் ஒரு பேனா. இது வந்து கலமானி, இரண்டு பேனா. இங்கே இரண்டுங்கிறது தனி வார்த்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, விளக்குதா? அது மாதிரி ஒருமை, அரபியில் வந்து இருமை எடுப்பது ரொம்ப லேஸ். இங்கே பாருங்கள், ஒருமையுடன் ஒரு அலிஃப் நூனை சேர்த்துட்டா போதும். எப்படி மாறிடும்? இருமையாக மாறிடும். கலமானி. விளக்குதாம்மா? இங்கே பாருங்கள், ஷஜருன் ஒரு மரம். ஒரு அலிஃப் நூனை சேருங்க, எப்படி மாறிடும்? ஷஜராணி. அல்லது கலமைனி. இது நசபு சேருடைய நேரத்தில் வரும், பின்னால் படிப்பீங்க. அல்லது இங்கே எப்படி வரும்? ஷஜ ஐனின்னு வரும். இப்போ பாருங்க, தில்மீதுன் என்ன அர்த்தம்? மாணவன். தில்மீதுன்னு என்ன அர்த்தம்? மாணவன். இருமை எப்படி வரும்? தில்மி தானி. தால் போடக்கூடாது, தால் போடணும். தில்மி தானி. அது மாதிரி மாணவிக்கு என்னது? தில்மி தத்துன். ஒரு தேய் சேர்த்தா பெண்பால் ஆகிரும். விளக்குதா? இல்லை இருமை சொல்லுங்க. தில்மி தத்தானி. தில்மி தத்தானி கூடத்திட்டா, அவ்வளோதான். அப்போ இப்படி இருமை வருவது எதனுடைய அடையாளங்களில் ஒன்று? இஸ்முடைய அடையாளங்களில் ஒன்று. விளக்குதா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன கேள்வி அப்படின்னா, ஃபேலி இருமை வரத்தனமா செய்யுது. இது பிறகு ஃபஅல. இருமை எப்படிமா வரும்? ஃபஅலா. அது மாதிரி லரப, லரபா. ஏன் இருமை வரத்தானே செய்யுது? ஏமா அடையாளம் அப்படின்னா அது இஸ்முக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்கணும். ஆனால் ஃபேலி என்ன செய்யுது? இருமை வரத்தானே செய்யுது. அப்போ இஸ்முடைய அடையாளம் எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு கேள்வி வருதுல்லம்மா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபஅல என்பதில் வந்து என்ன லமீர் இருக்குது? குவ லமீர். படிச்சிருக்கீங்களாம்மா? 14 லமீர். ஹுவகுமாகும், ஹியகுமாகுன்ன, அந்த அன்துமா அன்தும், அன்தி அன்துன்ன, அனநகுன்னு படிச்சிங்கல்ல. இப்போ ஃபஅல என்பதில் என்ன இருக்குது? குவை இருக்குது. அடுத்து பாருங்கள், ஃபஅலா என்பதில் என்ன இருக்குது? ஹுமா இருக்குது. ஹுமா இருக்குதுமா. ஃபஅலா ஹுமா. இந்த ஃபஅலா என்பது எப்படி தெரியுமா இருக்கும் அசல்ல? பாருங்கள், ஃபஅல ப்ளஸ் ஹுமா. இப்படி தான் என்ன செய்யும்? நம்ம ஃபேல் வந்து ஒருமையாக தான் இருக்கும், இருமையாக என்ன செய்யாது. இந்த லமீருக்கு தோதுவாக தான் ஃபஅலான்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோமே தவிர இஸ்மு மாதிரி. இங்கே பாருங்கள், ஷஜருன், அங்கே வந்து ஒன்றும் லமீர்லாம் கிடையாது. ஷஜராணி தனிப்பட்ட முறையில் இருமை என்ன செஞ்சிருது, வந்துடுது. இங்கே நம்ம அந்த லமீருக்கு தோதுவாகத்தான் ஃபஅல என்பதை எப்படி மாற்றுறோம்? ஃபஅலான் மாற்றுறோம். இப்போ ஹும் லமீர் வருது அப்படின்னா எப்படி மாற்றிடுவோம்? ஃபஅலு. ஆனால் அசல் இது என்ன தான், எப்படி தான் இருக்கும்? ஃபஅல ப்ளஸ் ஹும், இந்த ரெண்டும் சேர்ந்தா எப்படி மாறிடுது? ஃபஅலூன்னு மாறுது. அப்போ தனிப்பட்ட முறையில் வந்து இஸ்மை போன்று இருமை எதில் கிடையாது? ஃபேல் என்னது கிடையாதுமா? கிடையாது. விளங்குதா? அப்போ அந்த லமீருக்கு தோதுவாக தான் ஃபஅல என்பது என்றும், ஃபஅலா என்றும், ஃபஅலு என்றும், ஹியக்கு தோதுவாக ஃபஅலத்து சொல்கிறோம்லாமா? ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத்து. அடுத்து வந்து ஃபஅலத்தா பெண்பால் இருமை. இது ஹுமா லமீர். புன்னவுக்கு தோதுவாக எப்படி மாற்றுவோம்? ஃபஅல்ன. அப்போ ஃபஅல்ன என்பதில் என்னெல்லாம் இருக்குது? ஃபஅல என்றும் புன்னை என்பதும் சேர்ந்து தான் எப்படி மாறுது? ஃபஅல்னன்னு மாறுது. அப்போ இஸ்முல மட்டும்தான் தனிப்பட்ட முறையில் இருமை இருக்கிறதே தவிர ஃபேலில் வந்து லமீருக்கு தோதாக தான் நம்ம ஃபேலை என்ன செய்கிறோம்? இருமை பன்மையாக, பெண்பாலாக, ஆண்பாலாக என்ன செய்கிறோம்? மாற்றிக்கிட்டோம். விளங்குதா? அப்போ இருமை என்பது இஸ்முக்கு மட்டும் சொந்தமான ஒரு அடையாளம். இன்னொன்று வந்து பன்மை, ஜம்ப். ஜம்ப்புன்னா என்ன அர்த்தம்? பன்மை.
இந்த பன்மை என்பதும் இஸ்முடைய அடையாளங்களில் ஒன்று. இங்கே பாருங்க, ஷஜருன் ஒரு மரம், ஷஜரானி இரண்டு மரம். இதனுடைய பன்மை வந்து அஷ்ஜார். எப்படி வருமா? அஷ்ஜாருன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பல மரங்கள். இதுவும் ஒரு மரத்தை மட்டும்தான் எடுக்கும், இது ரெண்டு மரத்தை மட்டும்தான் எடுக்கும், இது மூன்றிலிருந்து எண்ணிலடங்காத மரங்களை ஃபுல்லாக என்ன செய்யும்? எடுக்கும். அப்போ இந்த மாதிரி பன்மை வருவதும் யாருடைய அடையாளங்களில் ஒன்று? இஸ்முடைய அடையாளங்களில் ஒன்று. இப்போ அதே கேள்வி கேட்பீங்க, ஃபஅலு பன்மை வருது அப்படின்னா இது ஃபஅலு என்பது எதுக்கு அடையாளமாக வருது? ஹும் லமீருக்கு அடையாளமாக தான் என்ன செய்யுது? ஃபஅலூன்னு வருது. இது அசல் எப்படி தான் இருக்கும்? ஃபஅல ப்ளஸ் ஹும், இந்த ரெண்டும் சேர்ந்தால் எப்படி மாறும்? ஃபஅலூன்னு மாறும். ஆனால் இதில் எப்படியாச்சும் நம்ம எதையும் கூட்டியிருக்க மாதிரில கூட்டலை. ஷஜருன், ஷஜரானி, அஷ்ஜாருன். விளக்குதா? பாருங்க, மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், இருமை வந்து மஸ்ஜிதானி, பன்மை வந்து மசாஜிது. நீங்கள் சர்ஃபில் படிச்சிருப்பீங்கம்மா, சஜத யஸ்ஜுது சுஜூதன் பகுவ சாஜிதுன், அப்படி என்ன செய்வோம்? இது வந்து வல்லர்ஃபு மசாஜிது, மஸ்ஜிதுன் மஸ்ஜிதானி மசாஜிதுன்னு என்ன செஞ்சுருப்பீங்க? படிச்சிருப்பீங்க. அப்போ இருமை என்பதும் பன்மை என்பதும் இஸ்முக்குரிய அடையாளங்களில் ஒன்று. பொறுத்து புது அடையாளம் பேர் தஸ்கீர்னு சொல்லுவாங்க. தஸ்கீர், சக்கர, இதனுடைய மாலி எப்படிமா இருக்கும்? சக்கர யுசகீரு தஸ்கீர், தஃபீல் வசன். தஸ்கீர்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்க, சிறிய எடுப்பு, அடுப்புன்னு போட்டுறக்கூடாது, சிறிய எடுப்பு. சிறிய எடுப்புங்கிறது நீங்கள் அது தனி பாடமே இருக்குது, விளங்குதா? இப்போ லேசாக விளங்குறதுக்கான்னு நான் சொல்கிறேன். ரஜுல்னா என்னமா அர்த்தம்? ஆண். ஆண் இன்சான்னா தான் மனிதன், விளங்குதா? ரஜுல் ஆணுன்னு யாரை சொல்லுவோம்? 2 வயசு பையனை நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பருவ வயதை அடைந்தவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரஜுல், ஆண் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். இது வந்து தக்பீர்பாங்க, பெரிய எடுப்பு. அதாவது பெரிய ஆளுகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. தக்பீர்னா என்ன அர்த்தமா? பெரிதாக்குதல். பெரியவர்களுக்கு சொல்றதா என்னது? ஆண். ஆண் அப்படின்னா பருவ வயதை அடைந்த ஒரு ஆண் மகனுக்கு தான் ரஜுல் நாம் என்ன செய்வோம்? சின்ன பிள்ளைகளுக்கு திஃபுலும்போம், குழந்தை, விளங்குதா? திஃபுல். இப்போ பச்சிலங்குழந்தைன்னு சொல்கிறோம்லம்மா, அது எத்தனை வயசு வரைக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? கிடையாது, ஒரு மாதம்தான். ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு பேர் என்ன பேர்? பச்சிலம் குழந்தையும்பாங்க. ஒரு மாதத்தை தாண்டி எடுப்பினா பச்சிலங்கிற வார்த்தை போயிடும். எது மட்டும் தான் இருக்கும்? குழந்தைங்கிற வார்த்தை மட்டும். சரி, இப்போ ரஜுல் அப்படிங்கிறது ஆண் என்பது தக்பீர், பெரிய எடுப்பு. இதனுடைய சிறிய எடுப்பு எப்படி வரும் அப்படின்னா, அங்கே பாருங்க, ருஜைல். எப்படி வருமா? ருஜைல்னா என்ன அர்த்தம்? சிறிய சிறிய ஆண். எப்படி வந்துடும்? சிறிய ஆண். விளக்குதாமா? இதுக்கு சில முறைகள்லாம் இருக்குதுமா. ரஜுல் என்பதில் ருஜைல் வர்ற மாதிரி. அடுத்து பாருங்க, கலமுன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேனா. இதில் தஸ்கீர் சொல்லுங்க, குலைமுன். குலைமுன்னா என்ன அர்த்தம்? சிறிய பேனா. விளக்குதாமா? இந்த மாதிரி தஸ்கீர் எடுப்பது எதில் மட்டும்தான் வரும்? இஸ்மில் மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். இன்னும் சில உதாரணங்களை பாருங்களேன். நகர்னா என்னமா அர்த்தம்? நகர், ஆறு. நகுருன் அப்படின்னா ஆறு. இதுக்கு வந்து சிறிய எடுப்பு அப்படின்னா நுகைர். நுகைர்னா என்னமா அர்த்தம்? சிறிய ஆறு. ஆறுனா இந்த ஆறு அல்ல. ஆமாம்மா. மிஸ்பாகுனா என்ன அர்த்தம்? விளக்கு. மிஸ்பாகுனா என்ன அர்த்தம்? என்ன சொன்னீங்க? மிஸ்வாக்குன்ட்டீங்களோ? மிஸ்பாகுனா என்ன அர்த்தம்? விளக்கு, லைட். இதனுடைய தஸ்கீர் எப்படி வரும் அப்படின்னா, அங்கே பாருங்க, முசைபிஹுன். முசைபிஹ் அப்படின்னா சிறிய விளக்குன்னு அர்த்தம். சரி, இதுக்கு தனி பாடமே இருக்குது, விளக்குதான்? அப்போ தஸ்கீர் என்பது, சிறிய எடுப்பு என்பது யாருக்கு சொந்தமானது? இஸ்முக்கு மட்டும் சொந்தமான.
இப்போ பாருங்க ஃபஅல் அப்படிங்கிறதுல வந்து ஃபஅல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம சிறிய ஃபாலனா செய்தான், ஃபாலனா சிறிய செய்தான்னு சொல்ல முடியுமா? இதில் வராது. தஸ்கீர் என்பது ஃபஅல் என்ன செய்யாது, வரவே செய்யும். அடுத்து ஒரு அடையாளம் பாருங்க. இது என்ன காற்று ஓவர் அடிக்குது. நஅத்துன், நஅத்து கேள்விப்பட்டிருக்கலாமா? அதே தான். இது வந்து சிஃபத்துன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதாவது மன்ஊத், மன்ஊத்துன், அதுக்கு எதிரானது சிஃப், நஅத்துன். அது மாதிரி மௌசூஃப், சிஃபத். ஒரு ஆளை நம்ம வர்ணிப்போம்லம்மா, வர்ணனைன்னு அர்த்தம். நஅத்துன்னு அர்த்தம் வர்ணனை. சிஃபத்தும் நஅத்தும் ஒரே ரெண்டு வார்த்தை, ஆனால் அர்த்தம் என்ன தான், ஒரே அர்த்தம் தான். விளங்குதா? இப்போ பாருங்க, ரஜுலுன் ஆலிமுன். இப்போ என்ன அர்த்தம் வைப்பீங்க? ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் வைக்கணும். அறிஞனான ஒரு மனிதன், ஒரு ஆண். இந்த ஆண் எப்படிப்பட்ட ஆண்மா? அவரை நான் வர்ணிக்கிறோம். அவர் ஆலிமாக இருக்கிறார். இந்த பாருங்க, புஸ்தான், புஸ்தான் என்ன அர்த்தம்? தோட்டம். புஸ்தானுன் ஜமீலுன் என்ன அர்த்தம்? அழகான தோட்டம். இப்போ எதை கொண்டு நம்ம எதை வர்ணிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது. அழகு என்பதை கொண்டு தோட்டத்தை நாம் என்ன செய்கிறோம், வர்ணிக்கிறோம். ஆலிம் என்பதை கொண்டு ரஜுல் என்பதை நாம் என்ன செய்கிறோம், வர்ணிக்கிறோம். எது வர்ணிக்கப்படுது? ரஜுல். இங்கே வந்து புஸ்தான், இதான் நம்ம வர்ணிக்கப்படுது. அப்போ இதுக்கு பேர் மௌசூஃப். விளக்குதா? அல்லது மன்ஊத், ரெண்டும் ஒன்று தான். சரி, எதை கொண்டு நம்ம வர்ணிக்கிறோம்? ஆலிம் என்பதை கொண்டு ரஜுலை வர்ணிக்கிறோம். ஜமீல் என்பதை கொண்டு புஸ்தானை நம்ம என்ன செய்கிறோம். அப்போ இந்த ரெண்டு பேருக்கு என்ன பேர்? நஅத்து அல்லது சிஃபத்து. இப்படி என்ன செய்யலாமா சொல்லலாம். இந்த மாதிரி வர்ணனை வரக்கூடியது எதில் மட்டும்தான் வரும்? இஸ்முல மட்டும்தான் வருமே தவிர மற்ற எதில் என்ன செய்யாதுமா, வரவே செய்யாது. அடுத்து பாருங்க, அந்நிதாவு. நிதான என்ன அர்த்தம்? அழைத்தல். அழைத்தல்னா தெரியுதா? யா ஜெய்து என்ன அர்த்தம்? ஜெய்தேன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜெய்து போயிட்டு இருக்கிறான், ஜெய்தே அப்படின்னு அழைக்கிறோம். அவன் வருவானா போவானா? அதான் அழைத்தல். யா அல்லான்னு சொல்கிறோம், என்ன அர்த்தம்? அல்லாஹுவே. அப்போ அல்லாஹுவே என் பக்கம் கவனத்தை செலுத்து. இப்போ பாருங்க, யா முஹம்மத், முஹம்மதே. அது மாதிரி பெண்பாலுக்கு வரும். யா ஃபாத்தி மத்து, ஃபாத்திமாவே. அது மாதிரி யா அப்துல்லாஹி, அப்துல்லாவே. இப்படி நம்ம அழைப்பது என்பது இந்த நிதாவுடைய எழுத்து இருக்கலாமா, அது இஸ்முல மட்டும்தான் என்ன செய்யும். எல்லாம் பாருங்க, அல்லாங்கிறது இஸ்மோ, ஜெய்து என்பது இஸ்மோ, முஹம்மது என்பது இஸ்மோ, ஃபாத்திமா என்பது இஸ்மோ, அப்துல்லா என்பது என்னதான் இஸ்மோ. குரானில் வந்து பாருங்க, யா யஹ்யா, யஹ்யா அலிசாத்தா அல்லாஹ் என்ன செய்யறாமா, என்ன அர்த்தம்? யஹ்யாவே. அது மாதிரி யா மூசா, யா மூசாவே. அது மாதிரி யா ஈசா. ஆனால் குரானில் எங்கி யா முஹம்மதுன்னு அல்லாஹ் என்ன செய்யலாமா, ரசூல்லாவை கூப்பிடவே இல்லைம்மா. மற்ற நபிமார்களை எல்லாம் பெயரை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், அழைக்கின்றான். ஆனால் நம்ம ரசூலுல்லாவை எப்படி கூப்பிடல அல்லாஹ்? யா முஹம்மதுன்னு என்ன செய்யலாமா, எப்படி கூப்பிடுதான்? யா ஐயுகன் நபியோ, யா ஐயுகர் ரசூல், யா ஐயுகல் முஸம்மில், யா ஐயுகல் முத்தசிர். இந்த மாதிரியான பெயர்களை கொண்டு தான் அல்லாஹ் என்ன செய்வான், ரசூலுல்லாவை அழைப்பான். சரி, இப்படி நிதாவுடைய எழுத்துக்கள் நுழைவது இஸ்மில் மட்டும்தான் நுழையுமே தவிர ஃபேல்லையும் நுழையாது, ஹர்ஃப்லையும் என்ன செய்யாது, நுழையாது. இப்போ சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் யாருக்கு மட்டும்தான் சொந்தம்? இஸ்முக்கு மட்டும்தான் சொந்தம். அல் இலாஃபத்து நஹ்வு குலாமு ஜெய்தின், ஜெய்து உடைய அடிமை. இப்போ குலாம் என்பதையும் ஜெய்து என்பதையும் நாம் சேர்த்துட்டோம். அவ்வளவுதான்.
இதுக்கு பேர் தான் இலாஃபத். குலாமு ஜெய்தீன், ஜெய்துடைய அடிமை. அடுத்து என்ன அடையாளம்? துஹூலு லாமி தரீஃபி, மாரிஃபாவுடைய அலிஃப்லாம் நுழையுதல். கர்ரஜுலி, ரஜுல் என்பதை போன்று. ஏமா நக்கீராவாக இருக்கக்கூடிய இஸ்மில் மட்டும்தான் அலிஃப்லாம் நுழையும். ஏற்கனவே குறிப்புள்ள பெயராக இருக்கலாமா, ஜெயிது, அம்ரு, பக்ரு, இல்லை அல் பக்ரு, அஸ்ஸெய்து, அல் உமரு அப்படின்னு சொல்லக்கூடாது. விளங்குதா? நக்கீராவாக குறிப்பு இல்லாத ஒன்றை குறிப்பாக்குவதற்குத்தான் இந்த அலிஃப்லாம் உதவுமே தவிர ஏற்கனவே குறிப்புள்ளதான் இருக்குது. இப்போ ஃபாத்திமாங்கிறது ஒரு பெண்ணுக்கு பெயர், அதில் போய் அல் ஃபாத்திமா சொன்னால் இலக்கண ரீதி அது என்னதாக தான் இருக்கும், தவறு தான். விளங்குதா? இம்ராத்துன்னு சொல்கிறோம். உலகத்தில் எவ்வளவோ பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அல் இம்ராத்து. விளங்குதா? அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ குறிப்பு இல்லாத ஒரு இஸ்மில் தான் அல் என்பது என்ன செய்யும்? நுழையும். கர்ரஜுலி. அடுத்து துஹூலுல் ஜர்ரி, ஜர்ரு நுழையுதல், ஜர்ருடைய எழுத்துக்கள் நுழையுதல். அது இஸ்மில் மட்டும்தான் நுழைந்து என்ன செய்யும்? ஜர்ரு செய்யும். துஹூலு தன்வீனி, தன்வீன் நுழையுதல், தன்வீன் நுழையுதல். இந்த ஜர்ருக்கும் தன்வீனுக்கும் சேர்த்து உதாரணம் போடுறாங்க பாருங்க. மிசாலுகுமா, இந்த இரண்டிற்கும் உதாரணமாகிறது. பி ஜெய்தீன், ஜெய்தீனில் ஜர்ரும் வந்திருக்குது, தன்வீன் என்ன செஞ்சுருக்குது? வந்திருக்கு. இந்த மாதிரி ஜர்ருடைய எழுத்துக்கள் நுழைவது இஸ்மில் மட்டும்தான் நுழையுமே தவிர ஃபேல்லையும் நுழையாது, ஹர்ஃப்லையும் என்ன செய்யாதுமா? நுழையாது. அத்தஸ்னியத்து, இருமை. அல் ஜம்உ, அங்கே ஒரு அலிஃப்லாம், ஒரு அலிஃப் போயிருக்குதுமா, லி ஜம்இன் இருக்கலாமா, அல் ஒரு அலிஃப் போட்டுக்குங்க. அல் ஜம்உ பன்மை. அப்போ ஃபேலில் வந்து இருமை வருகிறதே, பன்மை வருகிறதே அப்படின்னா ஃபேல் வந்து ஒருமையாக தான் இருக்கும். அதில் மறைஞ்சிருக்கிற லமீருக்கு தோதுவாக தான் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஃபேலை இருமையாக பன்மையாக நாம் மாற்றுறோம். அதுதான். அடுத்து அந்நாழ்த்து, நாழ்த்துன்னு படிக்கணும், நூலுக்கு ஃபத்தகு வைக்கணும். வர்ணனை அல்லது வர்ணித்தல். அத்தஸ்கீரு, சிறிய எடுப்பு, எடுத்தல். இதெல்லாமே தனித்தனி பாடங்களாக போட்டு விளக்குவார்மா. தஸ்கீரு. 10வது அந்நிதாவு, அழைத்தல். யா செய்தூனா என்னமா அர்த்தம்? செய்தேன்னு சொல்லணும். ஓ செய்தே சொல்லக்கூடாது, இந்த ஓ போடக்கூடாது. சில பேர் யா யுகல்லதீன் ஆமனு அதுக்கு எப்படி அர்த்தம் வைப்பாங்க? ஓ ஈமான் கொண்டவர்களே. அது என்ன ஓ ஈமான் கொண்டவர்களே? இன்ன குல்லகாதிகி, நிச்சயமாக இவைகள் ஒவ்வொன்றும் அர்த்தம். குல்லுனா ஒவ்வொன்றும். இன்ன குல்லகாதிகி, மேற் சொல்லப்பட்ட 10 அடையாளங்களும். மின் ஹவாசி, சாதுமாது சாது சரியா விழலை. ஹவாசில் இஸ்மி, ஹவாசில் இஸ்மி. இன்ன குல்லகாதிகி, மேற்கூறப்பட்ட ஒவ்வொரு அடையாளமும். மின் ஹவாசில் இஸ்மி, இஸ்முக்கு குறிப்பானவைகளாக இருக்கும். ஹவாஸ் அப்படின்னா குறிப்பானவைகள், சொந்தமானவைகள். இன்ன குல்லகாதிகி, மேற்கூறப்பட்ட ஒவ்வொரு அடையாளங்களும். மின் ஹவாசில் இஸ்மி, இஸ்முக்கு சொந்தமான